தமிழ் சினிமாவை 4 சுவர்களுக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வந்து தென் தமிழகத்து கிராமங்களோட மண் வாசனைய உலக திரையரங்குகள்ல பிரதிபலிக்க செஞ்ச இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இன்றைக்கு காலமானார். தமிழ் திரையுலக வரலாற்றின் ஒரு பொற்கால சகாப்தம் இன்றுடன் நிறைவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். 84 வயதான பாரதி ராஜா அவர்கள் வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைபாடு காரணமா சென்னையில இருக்க அவருடைய இல்லத்துல தீவிர கண்காணிப்புல இருந்துட்டு வந்தாரு. கடந்த ஆண்டு அவருடைய மூத்த மகனும் இயக்குனருமான மனோஜ் மாரடைப்பால திடீர்னு உயிரிழந்தாரு. மகனுடைய மறைவு பாரதி ராஜாவை உடலாலும் மனதாலும் கடுமையா உலுக்கியது. அந்த இழப்பிலிருந்து மீள முடியாம தவிச்சிட்டு வந்த அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமடைஞ்சு இன்றைக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். 1941 தேனி அல்லிநகரத்துல பிறந்த சின்னசாமி என்ற எளிய மனிதர் ஆரம்பத்துல சுகாதார ஆய்வாளரா பணியாற்றினாரு. நாடக மேடைகள்ல தன்னுடைய கலை பயணத்தை தொடங்கி பல போராட்டங்களுக்கு பிறகு 1977 16 வயதினிலே திரைப்படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. அந்த படத்துக்கு சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருது பாரதி ராஜாவுக்கு கிடைச்சது. முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமல், ஸ்ரீதேவியை இயக்கிய பெருமைக்குரியவர். ஸ்டுடியோக்களுக்குள்ள பிரம்மாண்ட செட் போட்டு நடிச்சிட்டு இருந்த தமிழ் சினிமாவை முதல் முறையா தென் மாவட்டத்து வயல்வெளிகளுக்கும் யதார்த்த வாழ்வியலுக்கும் அழைத்து சென்றது இவர்தான். மயிலு, சப்பானி, பரட்டன்னு அவர் செதுக்கிய கதாபாத்திரங்கள் இன்றுமே அழியாத காவியங்கள் தான். மொத்தம் 44 திரைப்படங்களை இயக்கியிருக்க பாரதி ராஜா கிழக்கே போகும் ரயில் மூலமா கிராமத்து காதலையும், சிவப்பு ரோஜாக்கள் மூலமா தமிழ் சினிமாவோட முதல் சைக்கோ த்ரில்லர் அதிர்வையும் ஏற்படுத்தினாரு. தொடர்ந்து அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தமான, சாதி ஒழிப்பு, பெண் சிசுகொலை போன்ற பல சமூக நீதி பிரச்சனைகளை தன்னுடைய கூர்மையான திரைக்கதை மூலமா வெளிச்சம் போட்டு காட்டினாரு. கல்லுக்குள் ஈரம் படத்துல கதாநாயகனா, கதையின் நாயகனா களமிறங்கினாரு பாரதி ராஜா. தாஷ்கண்ட் சர்வதேச திரைப்பட விழால பாரதி ராஜாவோட முதல் மரியாதை திரையிடப்பட்டது. 40 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய படங்களை ஹிந்தியில மறுஆக்கம் செய்து அன்றைக்கே பேன் இந்தியா இயக்குனரா முத்திரை பதிச்சவர் தான் பாரதி ராஜா. பாரதி ராஜா ஒரு சிறந்த இயக்குனர் மட்டும் இல்லை, கார்த்திக், ராதிகா, ரேவதி, ராதா போன்ற பிற்காலத்துல கோலிவுட் ஆண்ட பல நட்சத்திரங்களையும் இயக்குனர்கள் பாக்யராஜ், மணிவண்ணன் போன்ற ஆளுமைகளையும் உருவாக்கிய ஒரு கலை பல்கலைக்கழகம். பின்னாட்கள்ல மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகரா பரிணமித்து ஆயுத எழுத்து, பாண்டிய நாடு, நம்ம வீட்டு பிள்ளை, திருச்சிற்றம்பலம், வாத்தி வரைக்கும் அசாத்தியமா நடிச்சிருந்தாரு. கடைசியா மலையாளத்துல மோகன்லாலோட இணைந்து தொடரும் படத்துல நடிச்சிருந்தாரு. மத்திய அரசு இவருக்கு 2004 நாட்டின் உயரிய பத்மஸ்ரீ விருது வழங்கியது. இது தவிர 6 தேசிய விருதுகளையும் 6 மாநில விருதுகளையும் வென்று குவிச்சிருக்காரு. கலைஞனுக்கு என்றுமே மரணம் இல்லை. தமிழ் சினிமா உள்ள வரைக்கும் திரையின் முன்னால் தோன்றி என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்னு அவர் விதைத்த அந்த காந்த குரல் எப்போதுமே தமிழர்களோட இதயங்கள்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன்.